அன்பர்களுக்கு ஆப்த நமஸ்காரம். கருகுருஷித்து மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம். நம்முடைய ஆதிநாத வாசி வித்தை கற்றவர் அனைவரும் காலாதீதன் என்று அழைக்கப்படுகிறார். இது வேதத்தை சொல்றாங்க. யார் ஒருவர் வெளியே மூச்சு விடாமல் சுழுமுனை தவத்தில் நிலைத்து இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும் யமனை வென்றவர்கள். அவருக்கு காலாதீதன் என்ற பெயர் ஒன்று எழுதியிருக்காங்க. அப்ப தாயின் வயிற்றில் கர்ப்பக்குள் உள்ள இருக்கிறவர்களும் மூக்கு வழியா மூச்சு விடவில்லை. தொப்புள்குள்ளிலிருந்து தலை உச்சி வரை உள்சுவாசம் தானாக ஓடிக்கொண்டு இருந்தது. குழந்தை எந்த மூச்சு இழுக்கல. இப்ப என்ன பண்றோம்? குழந்தையா பிறந்து வெளியே தொப்புள் அறுது முடிச்சு போட்டவன் மூக்கு வழியாக சூரியகலை சந்திரன் மூச்சு விட்டுட்டு இருக்கோம். இந்த சூரியகலை சந்திரகலையாக ஓடக்கூடிய மூச்சை முழுமையாக நிறுத்தி தாயின் மீது கர்ப்பத்தில் தானா சுவாசம் ஓடிச்சு பார்த்தீங்களா? அந்த நிலையில யார் இருக்கிறார்களோ அதுதான் சுழுமுனைன்னு பேருங்க. சுழியாய முனை கண்டவின் உற்றார் உறவு அற்றாய் அப்படிங்கிறார். உற்றார் யாரு? பொண்ணு வம்சவழி. உறவுன யாரு? பைய வம்சவழி. செத்ததுக்கு அப்புறம் 2 பிறப்பு எடுத்த 3 பிறப்பு உண்டு. ஒன்று பொண்ணு வம்சவழி பிறந்தாகணும், இல்லைன்னா பையன் வம்சவழி பிறந்தாகணும், இல்லைக்கு ஆசைக்கா அடுத்த பிறப்பு எடுத்தாகணும். திடீர்னு சாவு வந்துருச்சு, அவங்களுக்கு தேடி வந்துருச்சு, சாவை தேடி போயிட்டாங்கன்னா அவங்க ஆவியா இருப்பாங்க. இதுதான் பிறப்போட ரகசியம். அப்ப சுழியாய முனை கண்டவின் உற்றார் உறவு அற்றாய். உற்றான பொண்ணு வம்சவழி, உறவுனா பையன் வம்சம் பிறக்க மாட்டேங்கிறார் மாணிக்க வாசகர். அந்த சுழுமுனை நாடிதான் சூட்சம நாடி மகான் சொல்றாங்க. அதுதான் வள்ளலார் நடுநாடி நடராஜ பதியேங்கிறார். அந்த நடுநாடி தான் சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடி யாருக்கு திறந்திருக்கோ அவங்களுக்கு மூக்கில் இருந்து சுவாசம் வெளியே வராது. மூச்சு 24 மணி நேரமும் வெளியே வராமல் கற்றுத்தரப்படுகிறது. இந்த உலகத்தில் முதல் முறையாக குருசக்தி மையத்தில் மட்டும்தான் கற்றுத்தரப்படுகிறது. அப்படி யார் ஒருவர் சுழுமுனை தவத்தை நிலைக்கு நிற்கிறார்களோ அவர்கள் யமனை வென்றவன் என்று அழைக்கப்படுகிறார், காலாதீதன் என்று அழைக்கப்படுகிறார். அவங்க அடுத்த பிறப்பில்லை. குருசக்தி மையத்தில் ஆதிநாத வாசி வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது. 1 மணி நேரத்தில் அந்த நிலையை அடைய இந்த உலகத்தில் முதல் முறையாக 1 மணி நேரத்தில் அந்த நிலையை அடைய கற்றுத்தரப்படுகிறது. குருசக்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.